காலாகாலமாக மனுஷங்களுக்கு பதில் தெரியாத ஒரு கேள்வி ஒன்று இருக்குங்க. அது என்ன கேள்வி தெரியுமா? இந்த மனுஷங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க எங்கே போகிறாங்க, அவங்களுடைய ஆன்மாக்கு என்ன நடக்கும் அப்படின்ற கேள்விக்கு தான் இது வரைக்கும் சயின்டிஸ்டால கூட பதில் கண்டுபிடிக்க முடியலை. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய ஆன்மா சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் விசித்திரமான சில சம்பவங்களும் நடந்திருக்கு. அதாவது சில பேர் விபத்தில் மாட்டியிருப்பாங்க. அவங்களுடைய இதயம் துடிக்கிறத கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்திடும். அந்த சந்தர்ப்பத்தில் இவங்க சொர்க்கத்தை பார்த்ததாகவும் நரகத்தை பார்த்ததாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது ஒருத்தர் சொன்னதுக்கு ஒப்போசிட்டாக தான் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் குழம்பி போயிருப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு சம்பவம் தான் 1999 நடந்திருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த கேத்தி மெக்டேனியல் அப்படின்ற 79 வயசு பாட்டி ஒரு முறை கோமால இருந்திருக்காங்க. அதுவும் 18 நாள் இருந்திருக்காங்க. இவங்க கோமால இருந்த இந்த 18 நாள்ல அவங்க தான் சொர்க்கத்தையும் பார்த்ததாகவும் நரகத்தையும் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு இருள் சூழ்ந்த இடத்துக்கு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க அப்படின்னா இவங்களுடைய ஆன்மா ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல போனதாகவும், அங்க சில அரக்கர்கள் இவங்களை காட்டினதாகவும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த முட்செடிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெட்டணும் அப்படின்னு இவங்களை துன்புறுத்தியதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பிரார்த்தனை பண்ணதாகவும் அதோட மன உறுதியோடு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்த பட்சத்தில் திடீர்னு அவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய அனுபவம் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. சொர்க்கம் ரொம்ப அன்பாகவும் அமைதியாக இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கோமா நிலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இவங்களுடைய முன்னாள் காதலன் இறந்திருக்காரு. அந்த காதலனை இவங்க சொர்க்கத்துல கண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்களுடைய முன்னாள் காதலனை சந்திச்சப்போ அந்த காதலன், நீ இன்னும் இங்க வரக்கூடாது, இந்த உலகத்துல நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, உன்னுடைய கடமைகள் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு சில நாட்கள்லயே அவங்க கோமால இருந்து கண்முழிச்சு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவத்தை பத்தி தான் இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் மரணத்துக்கு அப்புறமா ஒருவருடைய ஆன்மா எங்க போகுது அப்படின்றத இது வரைக்கும் சயின்டிஸ்ட் கூட கண்டுபிடிக்கல. ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன் நன்றி, வணக்கம்.